மாணவர்களுக்கு வணக்கம். மாணவர்களே, நீங்க கால்நடை மருத்துவம் மற்றும் அது சார்ந்த படிப்புகளில் சேர வேண்டுமா? இந்த வீடியோல உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் நிறைய கொடுத்திருக்கோம். இந்த வீடியோவை நீங்க லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துல சேர்றதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய வெப்சைட் அட்ரஸ், அட்மிஷன் லாஸ்ட் டேட் என்ன, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, கட் ஆஃப் கால்குலேஷன் நீங்க எப்படி பண்ணணும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஃபீஸ் எவ்வளோ ஆகும், இன்னும் நிறைய தகவல்கள் இந்த வீடியோல நாங்க கொடுத்துருக்கோம். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் கிடைக்கும். இந்த தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் போடுறதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய வெப்சைட் லிங்க் என்னன்னா adm.tanuvas.ac.in. இந்த கால்நடை மருத்துவம் படிப்புல யாரெல்லாம் சேரலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறது, அதே மாதிரி கட் ஆஃப் எப்படி நீங்க கால்குலேட் பண்ணணும், நீங்க எடுத்த மார்க்ஸை வச்சு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வீடியோல கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பயோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்எல்ஸ் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த கால்நடை மருத்துவம் படிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோல போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், இதுல எல்லாம் நம்ம வெட்டினரி யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கு உண்டான கட் ஆஃப் எவ்வளோங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்க மார்க்ஸை வச்சு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ப்ரௌசர்ல இந்த லிங்கை டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டியோட விண்டோ. இப்போ இதுல போனோம்னா வெல்கம் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இதுல அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த விண்டோல கீழே தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள், அயல்நாட்டு வாழ் இந்தியர், அயல்நாட்டினர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டோம்னா இங்க பாருங்க, இந்த டாப்ல இங்க ஒரு டேப் இருக்குல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ், ப்ராஸ்பெக்டஸ், ஸ்பெசிமென் காப்பி, அப்பெண்டிக்ஸ், அனெக்ஷர், சர்டிபிகேட், செக்லிஸ்ட், இதுலயே நமக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே இருக்கும். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பாருங்க, நம்ம ப்ராஸ்பெக்டஸ் நல்லா ரீட் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரீட் பண்ணிக்கணும். நம்ம அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் இதுதான். இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். நமக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 26/2025, 20ஆம் தேதி ஜூன் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. நம்ம பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து இதை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுலாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து விவிஎஸ்சி, ஏஹெச், ஆர்எல்ஸ், பிடெக், இந்த ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா சிங்கிள் ஆன்லைன் அப்ளிகேஷன்லயே நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம். தனித்தனி அப்ளிகேஷன் தேவையில்லை. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னா, விவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஏஹெச் கோர்ஸுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 250, அதர் கம்யூனிட்டிஸ்க்கு 500. இதே பிடெக் கோர்சஸ்னா அதுக்கு 450 எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு, அதர் கம்யூனிட்டிஸ்க்கு 900. அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். ஃபில் பண்ணிட்டே இருக்கிறப்போ அட்டஸ்டேஷன்ல நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியல, அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னா சேவ் அப்படிங்கறத கண்டிப்பா கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும்னா நம்ம லாகின்குள்ள போயிட்டு நம்ம மொபைல் நம்பர் ஆர் இமெயில் டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம மொபைலுக்கோ ஆர்எல்ஸ் மெயிலுக்கோ நம்ம என்ன வரும்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அதை திரும்ப நம்ம உள்ள டைப் பண்ணிட்டு நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் எல்லா அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசியில ப்ரிவ்யூ பார்த்துட்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிட்டு நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி அப்ளிகேஷனுக்கு நம்ம கட்ட வேண்டிய ஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபீஸ் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே மூலமா மட்டும்தான் கட்ட முடியும். நம்ம வேற அதர் மோட்ஸ்ல நம்ம கட்ட முடியாது. அப்புறம் ஆன்லைன் சப்மிஷன் முடிச்ச பின்னாடி நம்ம டாக்குமெண்ட்ஸ், நம்ம சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டிய தேவை வரும். அப்லோட் பண்ணி முடிச்ச பின்னாடி ஃபைனலா நமக்கு மொபைலுக்கு எஸ்எம்எஸும் இமெயிலும் வரும். அந்த இமெயில்ல உங்க அப்ளிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு வரும். அதுதான் நம்ம அப்ளை பண்ணதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன்.
இந்த எஸ்எம்எஸோ மெயிலோ வரல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து 48 hours கழிச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா admission@tanuvas.org.in அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம், மெயில் பண்ணலாம். மெயில் பண்ணி உங்களோட ப்ராப்ளம நீங்க வந்துட்டு அவங்களுக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோலாம் ஓப்பன் ஆகாது. நீங்க அப்ளை பண்றப்பவே என்ன பண்ணிடணும்னா கரெக்டான டீடைல்ஸ் குடுத்தரணும். No addition, deletion or alteration of any particulars relating to the application is permitted after the final submission. நீங்க ஃபைனலா சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நீங்க குடுத்த டேட்டாவ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் தென் நீங்க ஸ்கேன்டு காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஹெச்எஸ்சி, சிபிஎஸ்சி அதாவது 12th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட் உங்ககிட்ட இருந்ததுன்னா அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ், நேட்டிவிட்டி இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தா இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ண வேண்டி வரும்னா அப்லோட் பண்ண வேண்டியது வரும். ஸ்போர்ட்ஸ் கோட்டால நான் வந்து அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற இது இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ரீடோட்டலிங் இப்ப இல்ல, ரீவேல்யூவேஷன் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த ரீவேல்யூவேஷன் மார்க்ஸ் அந்த காப்பியை வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா சேர்மன் அட்மிஷன் கமிட்டி இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்துட்டு சப்மிட் பண்ணணும். உங்க அப்ளிகேஷன் நம்பரை எழுதி மென்ஷன் பண்ணி இதை வந்து சப்மிட் பண்ணணும். நீங்க கொடுத்த எல்லா டேட்டாவும் டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, மார்க்ஸ், நேட்டிவிட்டி இது எல்லாமே வந்துட்டு கரெக்டா இருக்கிறத நீங்க வந்து கண்டிப்பா வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த நோட்டிபிகேஷன்ல போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன படிப்புகள் இருக்கு, எந்தெந்த கல்லூரிகள்ல அந்த படிப்பு இருக்கு, அதுல மொத்த இடங்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல பாருங்க, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச். பிவிஎஸ்சினா கால்நடை மருத்துவம், ஏஹெச் அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடை பராமரிப்பு. இந்த பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்ங்கிறது 5.5 வருஷம் நம்ம படிப்போம். 4.5 ஆண்டுகள் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா படிப்போம். 1 வருடம் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி அதை வந்து பிராக்டிஸ் பண்றது. அப்போ பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்ங்கிறது 5.5 வருஷம் படிப்போம். இதே வந்து பிடெக் இதுலயே வந்து ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி இந்த 3 இருக்கு. உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு. இந்த படிப்புகள்லாம் 4 ஆண்டுகள். நம்ம இன்ஜினியரிங் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி 4 ஆண்டுகள். இப்போ பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்ல இருக்கிற மொத்த இடங்கள் வந்துட்டு 660. இதுல என்னென்ன கல்லூரிகள்லாம் இருக்கு, அந்த கல்லூரிகளுக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கு அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க இந்த டேட்டா. அண்ட் தென் பிடெக் படிப்புகளுக்கு எந்தெந்த கல்லூரிகள்ல இந்த படிப்பு இருக்கு, இந்த படிப்புக்கு எத்தனை இடங்கள் வந்து இருக்கு அப்படிங்கறத டேட்டா வந்து இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் பார்த்தோம்னா சென்னையில இருக்க காலேஜ்ல 120 சீட்ஸ் இருக்கு. இதே நாமக்கல்ல 100, திருநெல்வேலியில 100, தஞ்சாவூர்ல 100, சேலம், தேனி, உடுமலைப்பேட் இது எல்லாமே வந்து 80 சீட்ஸ் இருக்கு, சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அடுத்து வந்துட்டு இங்க சென்னையில வந்துட்டு இருக்கிற பிடெக் ஃபுட் டெக்னாலஜில 40 சீட்ஸ் இருக்கு. ஒசூர்ல பவுல்ட்ரி டெக்னாலஜி படிக்கிறதுக்கு 40 சீட்ஸ் இருக்கு. அண்ட் தென் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி கோடுவழி சென்னையில நமக்கு வந்துட்டு 20 சீட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் தானுவாஸ்ல இருக்கிற டோட்டல் சீட்ஸ் அவைலபிலிட்டி. நெக்ஸ்ட் இங்க ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ப்ராஸ்பெக்டஸ் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த தானுவாஸோட ப்ராஸ்பெக்டஸ் ஓபன் ஆகும். இதுல நமக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸ், யூஜி டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, ஆல் இண்டியா கோட்டா பத்தி, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா பத்தி, ஆன்லைன் அப்ளிகேஷனோட அட்மிஷன் அண்ட் ஃபீஸ், ரேங்க் லிஸ்ட், கவுன்சிலிங் எல்லா டீடைல்ஸும் வந்துட்டு இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கு. இதை நீங்க பொறுமையா வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது கிடைக்கும். இதுல பாருங்க, என்ஆர்ஐ
ஸ்காலர்ஷிப்க்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஃபாரின் நேஷனல் கேட்டகரிக்கு என்ன எலிஜிபிலிட்டி, பிரதான் மந்திரி யூஎஸ்பிஒய் செலெக்ஷனுக்கு, இது எல்லாத்துக்குமே என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அண்ட் தென் ஸ்காலர்ஷிப்ஸ், லோன்ஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்யூனிட்டிஸ், அந்த கம்யூனிட்டிஸ்க்கு உண்டான ஒதுக்கீடு எவ்வளவு, ஃபீ ஸ்ட்ரக்சர், பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்க்கு என்ன ஃபீ ஸ்ட்ரக்சர், இதே வந்து பிடெக் கோர்சஸ்க்கு என்ன ஃபீ நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா, இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கம்ப்ளீட்டா இருக்கு. நீங்க இதை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, தானுவாஸ்ல இந்த டேப்ல ப்ராஸ்பெக்டஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸை வியூ பண்ணலாம். இதுல நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த நோட்டிஃபிகேஷன்ல இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு நாம இப்ப எந்தெந்த கல்லூரியில என்னென்ன இடங்கள்லாம் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா, சேம் தான் இன் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, கட் ஆஃப் மார்க் 2023-24, 24-25 ஒரு அனாலிசிஸ் இருக்கும். இதுல கம்ப்ளீட் டீடைல்ஸ் லாஸ்ட் இயர், அதே மாதிரி அதுக்கு முந்தின இயர் வந்துட்டு நம்ம எவ்வளோ கட் ஆஃப் வந்து இருந்தது அப்படிங்கிற டீடைல்டு அனாலிசிஸ் வந்து இதுல இருக்கு. இங்க பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்து 2023-24ல இருந்துச்சு, போன வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது அப்படிங்கிற டேட்டா இதுல இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க மார்க்ஸ் வச்சு நீங்க உங்களோட கட் ஆஃப் என்னங்கிறது கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க பாருங்க, அகாடமிக் குரூப்புக்கு இந்த கட் ஆஃப், அண்ட் தென் வொகேஷனல் குரூப்பா இருந்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிஸ்க்கு ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன கட் ஆஃப் அப்படிங்கறத கொடுத்துருக்குறாங்க. பிடெக்கு இதே மாதிரி வேற வேற கம்யூனிட்டிஸ்க்கு என்னென்ன கட் ஆஃப் இருந்துச்சு, பவுல்ட்ரிக்கு, டேரிக்கு, இது எல்லாத்துக்குமே கட் ஆஃப் வந்து கம்யூனிட்டி வைஸ், இயர் வைஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. இந்த கட் ஆஃபை பார்த்துக்கோங்க. நீங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற கட் ஆஃபை வச்சு நீங்க ஒரு ஐடியாக்கு வர முடியும். உங்களுக்கு வந்துட்டு இந்த தானுவாஸ்ல வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்க லைட்டா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். இதுல பிளஸ் ஆர் மைனஸ் 2 மார்க்ஸ் வச்சுக்கோங்க. இதுதான் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் கட் ஆஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா ஃபார் தி இயர் 2024-25. 7.5% கோட்டானா உங்களுக்கு தெரியும், 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கு உண்டான கோட்டா இது. இதுல வந்து கட் ஆஃப் பாருங்க, கம்யூனிட்டி வைஸ் இந்த சைடு வந்து அந்த கோர்ஸ் வைஸ் வந்து என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன கட் ஆஃப் இருந்திருக்குங்கிற டேட்டா இருக்கு. இதை வச்சு உங்க கட் ஆஃப் வச்சு நீங்க வந்து ஒரு ஐடியாக்கு வரலாம். நெக்ஸ்ட் இங்க ஸ்பெசிமன் காப்பின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெசிமன் காப்பி கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டீடைல்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க, நம்ம அப்ளை பண்ண போறோம் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு என்னென்ன டேட்டா வேணும், என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க, என்ன கேம்பஸ் செலக்ட் பண்ண போறீங்க, இதெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்டே யோசிச்சு வச்சுக்கணும். உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ரிலீஜியன், நேட்டிவிட்டி, அதோட நேட்டிவிட்டி தேவைப்பட்டதுன்னா அதோட சர்டிபிகேட் நம்பர், ஆதார் நம்பர், கம்யூனிட்டி நம்பர், இந்த மாதிரி என்னென்ன டேட்டா வேணும் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க இதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். இந்த டேட்டா எல்லாமே நீங்க ஃபர்ஸ்டே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து பிடெக் கோர்சஸ்க்கு நான் அப்ளை பண்ண போறேன்னா சேம் டேட்டா தான். நீங்க அந்த கோர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போறேன்னு சொன்னா நீங்க வந்து தனியா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 கோர்ஸ்க்குமே வந்து அப்ளை பண்ண போறேன்னா ரெண்டையுமே வந்து நம்ம சிங்கிள் விண்டோலயே நம்ம அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த அப்பெண்டிக்ஸ்ல பார்த்தோம்னா, அப்பெண்டிக்ஸ் 1ல கம்யூனிட்டிஸ், என்னென்ன கம்யூனிட்டிஸ் எந்தெந்த கேடருக்குள்ள வரும், எஸ்டிங்கிறதுக்குள்ள என்னென்ன கம்யூனிட்டிஸ் வரும், எஸ்சிங்கிறதுக்குள்ள என்னென்ன கம்யூனிட்டிஸ் வரும், எஸ்சிஏ, எம்பிசி, இந்த மாதிரி ஜிஎன்சி, இதுல எல்லாம் என்னென்ன கம்யூனிட்டிஸ் இந்த நேமுக்குள்ள வரும் அப்படிங்கிற டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அப்பெண்டிக்ஸ் 2ல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க
உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இதுல இருக்கும். என்னென்ன கோர்சஸ், அதாவது என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கணும், அந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்துட்டு என்னென்ன எந்த லெவல்ல இருக்கீங்க, கோல்டுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க, சில்வருக்கு எவ்வளவு மார்க், பிரான்ஸ்க்கு எவ்வளவு மார்க், ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு மார்க்ஸ், என்னென்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, இத வந்துட்டு உங்களுக்கு ஆத்தரைஸ்டு பர்சன், இதை வந்து ஓகே கம்பீட்டட் அத்தாரிட்டி யாரு, உங்களோட அந்த சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட், அதை இஷ்யூ பண்ணக்கூடிய கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி யாரு உங்களுக்கு, அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் வந்துட்டு இந்த அப்பெண்டிக்ஸ்குள்ள இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிள், இந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா வந்து இந்த அப்பெண்டிக்ஸ்ல இருக்கும். இதே வந்துட்டு அப்பெண்டிக்ஸ் 3 போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்க்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அண்ட் தென் பிடெக் படிக்கணும்னா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இதுல இருக்கும். இதை நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் அப்பெண்டிக்ஸ் 4ல டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அது வந்து இருக்கும். இங்க அனெக்ஷன் சர்டிபிகேட்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த சர்டிபிகேட்ஸ்ல நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டோட ஃபார்ம், இந்த ஒவ்வொரு சர்டிபிகேட்டோட ஃபார்மும் வந்துட்டு நமக்கு இருக்கும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுனா அதுக்குண்டான சர்டிபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மென், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். இந்த 5 சர்டிபிகேட்ஸ் தான் இப்போ நம்ம அப்ளை பண்றதுக்கு தேவையான சர்டிபிகேட்ஸ். அடுத்து செக்லிஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த செக்லிஸ்ட்ல இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இது எல்லாமே தேவை. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவை, சிக்னேச்சர் தேவை, அண்ட் தென் மார்க் ஷீட் தேவை, 12th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட் அண்ட் பேரண்டோட சிக்னேச்சரும் தேவை, அதையும் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. 11th மார்க் ஷீட்டு, அடுத்து டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ்ங்கிறது நம்ம ஏதாவது கோட்டால நம்ம அப்ளை பண்ணோம்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம், கேதர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இங்க அப்ளை பண்றப்போ ஆர் யூ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகண்ட் அப்படின்னு ஒன்று கேட்கும், ஆர் எல்ஸ் நியூ யூசர்னு கேட்கும். நியூ யூசரா இருந்தா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இதுல பாருங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது சொல்லும். தமிழ்நாடு ஸ்டேட், ஏன்னா நம்ம இங்க வந்துட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஒன்லின்னு கொடுத்ததுனால சில கண்டிஷன்ஸ் வந்து அது சொல்லும். அது வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஆர் யூ அ நியூ அப்ளிகண்ட், நம்ம இப்பதான் புதுசா பண்ண போறோம். புதுசா பண்றப்ப நம்ம வந்து நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணிட்டு ஐம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க மொபைல் நம்பர் இங்க கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை வந்துட்டு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடணும். அண்ட் தென் ஓகே கொடுத்த பின்னாடி உங்களோட மெயில் ஐடியை வந்து அது வந்து டைப் பண்ண சொல்லும். இதே போல மெயில் ஐடி டைப் பண்ணீங்கன்னா அகெயின் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, அதை வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும். அப்போ அந்த ஓடிபியை நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் வரும். அப்போ சப்மிட் பண்ணா நமக்கு வந்து என்ன ஆகும்னா நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னா நம்ம அப்ளை பண்றோம் இல்லையா, நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே, இந்த அட்மிஷன் ப்ராசஸோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த மொபைல் நம்பர் ஆர் இந்த மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு தான் வந்துட்டு நமக்கு வரும். நம்ம ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும், நமக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஒரே ஒரு மெயில் ஐடிக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். admission@tanuvas.org.in, இதுக்கு தான் வந்து நம்மளோட கொரீஸை ரைஸ் பண்ண முடியும். நம்ம நியூ அப்ளிகண்டா இருந்தா மொபைல் நம்பர் கொடுத்து மெயில் ஐடி கொடுத்து ஓடிபிஸ் இன்சர்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் சேவ் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் அப்ளிகேஷன் ப்ராசஸை. நான் அகைன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆர் யூ ரிஜிஸ்டர்டு அப்ளிகண்ட்னு இருக்கு இல்லையா, இதுல நம்ம மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி கொடுத்தோம்னா
குடுத்துட்டு சப்மிட் குடுத்தோம்னா, நம்ம எந்த இடத்துல இருந்து அப்ளிகேஷன்ஸ் சேவ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோமோ, அந்த இடத்துல இருந்து நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ கன்டின்யூ பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஹெல்ப் அப்படின்னு இருக்கு இல்லையா? நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஐடி இந்த ஐடிக்கு மெயில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நமக்கு கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா 10 to 5க்குள்ள வந்து என்ன பண்ணலாம், நம்ம கால் பண்ணியும் நம்மளோட ப்ராப்ளம்ஸ நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துல FAQ frequently asked questions இருக்கு இல்லையா? இந்த இதை ஓபன் பண்ணோம்னா இதுல வந்து எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் இருக்கு. உங்களோட நிறைய டவுட்ஸுக்கு வந்துட்டு இங்க வந்து உங்களுக்கு விடை கிடைக்கலாம். நீட் தேவையா? எனக்கு இந்த கோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு நீட் தேவையா அப்படின்னா இட்ஸ் நாட் நீடட், நோ. அண்ட் தென் நான் தமிழ்நாடும் கிடையாது, நான் வந்து தமிழ்நாட்டுல படிக்கவும் இல்லை, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நீங்க அப்ளை பண்ண முடியாது. பட் ஆல் இந்தியா கோட்டால ஒரு 15% சீட்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். அதே போல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், நான் பயாலஜி படிக்கல, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பயாலஜி நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். நீங்க பயாலஜி படிக்கலைன்னா பாட்டனி அண்ட் ஜுவாலஜி கண்டிப்பா படிச்சிருக்கணும். இது ரெண்டும் நீங்க படிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இங்க பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா? நான் இது படிச்சிருக்கேன், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கேன், ஆர்எல்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கேன். நான் பிடெக் அப்ளை பண்ணலாம்னா பிடெக் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பிடெக் அப்ளை பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸா நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் தென் இப்போ வந்து 6th to 12th நான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். எனக்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன்ங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், கவர்மெண்ட் எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது கிடையாது. ஸோ கவர்மெண்ட் எய்டட்ல படிச்சவங்களுக்கு 7.5%ல ரிசர்வேஷன் கிடையாது. அண்ட் தென் இப்போ தேவையான எலிஜிபிலிட்டி மார்க்கை விட கம்மியா எடுத்திருந்தேன்னா நான் அப்ளை பண்ணலாமான்னா அது வந்து அப்ளை பண்ண முடியாது. இது போல நிறைய டீடைல்ஸ் கொஸ்டின்ஸும் அதுக்கு உண்டான ஆன்சர்ஸும் வந்து அந்த FAQ அப்படிங்கிற டேக்ல இருக்கும், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க அக்ரிகேட் மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், சிபிஎஸ்சினா எப்படி நான் வந்துட்டு அக்ரிகேட் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணணும், எனக்கு பேமெண்ட்ல ப்ராப்ளம் இருந்தா நான் என்ன பண்ணணும், கன்செஷன் வந்துட்டு எனக்கு இருக்கா, இப்போ என்னோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆனா ரீஃபண்ட் பண்ணுவீங்களா, நான் செலக்ட் ஆகலைன்னா ரீஃபண்ட் பண்ணுவீங்களா, ஆன்லைன் கவுன்சிலிங் தான் வந்துட்டு நான் அப்ளை பண்ணணுமா, அப்பியர் ஆகணுமா, ஆர்எல்ஸ் இன் பர்சன் நான் வந்துட்டு அப்பியர் ஆகலாமா, இந்த மாதிரி எக்கச்சக்க கேள்விகளும் அதுக்குண்டான பதில்களும் வந்து இந்த FAQல இருக்கும். நீங்க இதை பொறுமையா ரீட் பண்ணீங்கன்னா உங்க கேள்விகளுக்கு உண்டான பதில்களும் இதுல கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம அப்ளை பண்றப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். இதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, இன்ஃபோலாம் தெரிஞ்சுட்டு வாங்க அப்படிங்கறத சொல்லும். இதுலதான் ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில் இருக்கு. நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜேபெக், ஜேபிஜி, பிஎன்ஜி அண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல மட்டும்தான் இருக்கணும். அதோட ஃபைல் சைஸ் வந்து கண்டிப்பா 1 MBக்குள்ள இருக்கணும். இது வந்து ரொம்பவே முக்கியம். 1 MBக்குள்ள வந்துட்டு நமக்கு அதோட ஃபைல் சைஸ் இருக்கணும். ஸ்கேன்டு காப்பி, நம்ம செக்லிஸ்ட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த செக்லிஸ்ட்ல இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். அந்த ஸ்கேன் பண்ணதோட ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃபைல் சைஸ் வந்துட்டு 1 MBக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். நீங்க வந்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதுல எலிஜிபிலிட்டி பார்த்துக்கலாம். இங்க பிவிஎஸ்சிக்கு அப்ளை பண்றீங்களா, பிடெக்கு அப்ளை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ நான் வந்து பிவிஎஸ்சி கொடுத்தேன்னா நீங்க இதுல உங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கும். எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம 12th என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கோங்கிறது. நீங்க பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க அகாடமிக் ஸ்ட்ரீமா இருந்தா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும், ஆர்எல்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி அண்ட் பாட்டனி படிச்சிருக்கணும். வொகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு
பயாலஜி கண்டிப்பா படிச்சிருக்கணும். அது கூட வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸ்ல அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் ஆர் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் ஆர் பவுல்ட்ரி ஆர் டேரியிங் இது எல்லாமே படிச்சிருக்கணும். போத் தியரி அண்ட் ப்ராக்டிகல்ஸ். இதுதான் வந்து எதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டினா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்க்கு உண்டான எலிஜிபிலிட்டி. இதுவே நீங்க பிடெக் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிடெக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்னன்னா நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல ஹெச்எஸ்சி அதாவது 12th அகாடமிக் ஸ்ட்ரீமா இருந்தா நீங்க கண்டிப்பா என்ன படிச்சிருக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ கண்டிப்பா படிச்சிருக்கணும். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் நீங்க வந்து மேக்ஸ் படிக்காதவங்க என்ன பண்ணிருப்பீங்க? கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்டனி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருப்பீங்க. அது வந்து எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொன்னா பிவிஎஸ்சிக்கு எலிஜிபிள். பட் பிடெக்கு நீங்க கண்டிப்பா வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமா மட்டும்தான் இருக்கணும். அண்ட் தென் அகாடமிக் ஸ்ட்ரீம்ல நீங்க மேக்ஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸா கண்டிப்பா படிச்சிருக்கணும். இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. முடிஞ்ச அளவுக்கு இந்த தானுவாஸ்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு உண்டான வழிமுறைகளை இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கோன்னு நம்புறோம். கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா adm.tanuvas அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தேவையான தகவல்கள் எல்லாமே இருக்கும். நாங்க சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி அந்தந்த லிங்க்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். நீங்க கண்டிப்பா கோ த்ரூ பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இந்த தானுவாஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஒரு வெட்னரியனா ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரீம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன குழந்தையா இருக்கப்பவே அந்த ட்ரீம்ஸ் வந்து நம்ம மனசுல வந்து பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்க ட்ரீம்ஸ் ரொம்ப தூரத்துல இல்ல, அதை சேஸ் பண்ற தூரம் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. தானுவாஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு வெட்ரினரியனா மாறுறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க. அந்த ஸ்டெப்பை வந்து பல படிகளை தாண்டி நீங்க போய் பெரிய அளவுல நீங்க சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம். நன்றி. ஆல் தி பெஸ்ட்.